Good morning, champion. This is Professor R. Sureന്ദ്ரன் from Government College of Technology. I am managing my technical champion வீர விஜய். இன்னைக்கு என்னன்னா வீர விஜய் ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாரு. இந்த டாபிக்லனா ஃபோர்காஸ்டிங் டாபிக்ல கண்டக்ட் பண்ணி முடிச்சோன்னா ஒரு பயங்கர ஷாக் ஆகிட்டாரு. என்னடா இது இவ்வளோ தப்பா எழுதுறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த தப்பை எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னு பார்த்தாரு. அதுக்கு தான் வந்து லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பாயிண்ட் பை பாயிண்டாக பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறீங்க? ஃபோர்காஸ்டிங் டெக்னிக் யூஸ்டு ஃபார் ஷார்ட் ரேஞ்ச் ஆர் ஷார்ட் ரேஞ்சில் இதெல்லாம் வரும் அப்படின்னா மூவிங் ஆவரேஜ், ரெக்ரெஷன் அனாலிசிஸ், எக்ஸ்போனன்ஷியல் ஸ்மூத்னிங். இப்போ எக்ஸ்போனன்ஷியல் ஸ்மூத்னிங்கும் மூவிங் ஆவரேஜ் எந்த கேட்டகரியில் வரும்? ஷார்ட் ரேஞ்ச் தான் வரும். அப்புறம் ரெக்ரெஷனும் வந்து ஷார்ட்டில் தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்து செகண்ட் பாயிண்ட். Forecasting method takes a fraction of forecast error into account for next period. Forecast error fraction எங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா அது எக்ஸ்போனன்ஷியல் ஸ்மூத்னிங் மெத்தட்ல பயன்படுத்துறாங்க. forecast error fraction எங்க பயன்படுத்துறாங்க? எக்ஸ்போனன்ஷியல் ஸ்மூத்னிங் மெத்தட்ல யூஸ் பண்றாங்க அப்படின்றாங்க. அடுத்து direct survey method அப்படின்னு கேட்டுங்க. மெத்தட் யூஸ்ட் ஃபார் forecasting the sales potential of new product. சர்வே மெத்தட்னாலே நியூ ப்ராடக்ட்டுக்கு ரொம்ப உகந்தது. ஸோ அதுதான் வந்து இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. அடுத்தது மீன் அப்சல்யூட் டீவியேஷன். மேட் அப்படின்வாங்க. மீன் அப்சல்யூட் டீவியேஷன் அப்படின்னா மேட்னா எங்க யூஸ் பண்றாங்கன்னா மெஷரிங் ஃபோர்காஸ்ட் எரர் மெஷர் பண்றதுக்காக யூஸ் பண்ணா மேட். இண்டிபெண்டன்ட் ஆஃப் சேல்ஸ் ஃபோர்காஸ்ட். சேல்ஸ் ஃபோர்காஸ்ட் இது சார்ந்து இருக்காது அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரொடக்டிவிட்டி வந்து சேல்ஸ் ஃபோர்காஸ்ட்டை கண்டிப்பாக சார்ந்து இருக்காது. ரெக்ரெஷன் மெத்தட் ஆஃப் ஃபோர்காஸ்டிங் இஸ் அப்ளிகபிள் மெயின்லி ஃபார். ரெக்ரெஷன் மெத்தட் வந்து எதுக்குன்னா கேஷுவல் மாடல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரெக்ரெஷன் மெத்தட் கேஷுவல் மாடல் அப்படின்றத தெரிவிக்கிறாங்க. Forecasting technique suitable for long range of forecast. Long range forecast எது உகந்தது அப்படின்னா மார்க்கெட் சர்வே மெத்தட் வந்து உகந்தது. மீன் அப்சல்யூட் டீவியேஷன். ஸோ தான் அதே கொஸ்டின் தான். மீன் அப்சல்யூட் ஃபோர்காஸ்ட் மெஷரிங் ஃபோர்காஸ்ட், அதாவது 4ஆவதும் 8ஆவதும் ஒன்று, 4ஆம் வாய்ப்பாடும் 8ஆம் வாய்ப்பாடும் ரெண்டும் 4ஆக டிவைட் பண்ணால் ரெண்டுமே அதே கொஸ்டின் வச்சு மீன் அப்சல்யூட் டீவியேஷன் வந்து மெஷர் ஆஃப் ஃபோர்காஸ்ட் எரர். Sophisticated successful model. Sophisticated successful model பார்த்தீங்கன்னா எதுனா கேஷுவல் மாடல் தான் sophisticated successful model அப்படின்றாங்க. கேஷுவலில் வந்து ரெக்ரெஷன் அனாலிசிஸ் வரும். When using a simple moving average to forecast demand, one would. ஸோ சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் டு ஃபோர்காஸ்ட் டிமாண்ட் வந்து பண்ணும்போது கிவ் ஈக்குவல் வெயிட்டேஜ் டு ஆல் டிமாண்ட் டேட்டா அப்படின்றாங்க. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்னா ஈக்குவல் வெயிட் மூவிங் ஆவரேஜ்னா தான் வேற டேட்டாக்கு வேற வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. சிம்பிள் மூவிங்கில் வந்து எல்லாமே ஈக்குவலாக எல்லாம் சமம் அப்படின்றாங்க. ஸோ இன்னைக்கு 10 கான்செப்ட் ஃபோர்காஸ்டிங்கில் 10 கான்செப்ட் ஃபோர்காஸ்டிங்கில் வந்து நமக்கு பக்காவாக கற்றுக் கொடுத்த வீர விஜய்க்கு தேங்க்யூ. இது எப்படி